வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நான் இப்போ ஊரில் இருக்கேன். ஸோ இங்கே வந்தனால பிக்சலில் ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. பிக்சல் டு த மேக்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இப்போ நான் இது வந்து பிக்சல் 10 தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, வந்த ஃபஸ்ட் நாள்லேருந்தே பார்த்துட்ருக்கேங்க. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிக்சல் டிவைஸில் கிடைக்குது, அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ராவலில் கிடச்சிதா, அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து இங்கே தென்காசியில் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருந்தது, ஒரே மாதிரி இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில நண்பர்கள் திடீர்னு வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் என் பிக்சல் ஃபோன் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குண்ணே, சில சமயங்களில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால பார்க்க முடியுது, நான் எதுவுமே பெருசாக பண்ணலை, மொபைல் டேட்டா ஆனில் இருந்தது, 2-3 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணேன், இதுக்கெல்லாம் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன தோணுன்னா, என்னடா இது நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு எனக்கு தோணும். பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு இதுதான் பிரச்சனையா? ஓகே. ஸோ மோடம் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். கூகுளோட அதாவது இவங்க யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸினாஸ் மோடம் அந்தளவுக்கு டாப் டியர்லாம் இல்லை. ஸோ அந்த மோடம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 4G 5G 5G 4Gன்னு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்குங்க. ட்ராவல் டைம்லேயும் அது ஒரு பெரிய பெயின். நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஏதாவது 2 ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுலேயும் ட்ராவல் அப்போ இருக்கிற பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு சில ஏரியாவில் 5G சிக்னல் தான் இருக்கும், ஒரு சில ஏரியாவில் 4G சிக்னல் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் 4G ஃபோர்ஸ் பண்ணேன்னா சில ஏரியாவில் கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடும். இதுவே நான் 5G ஃபோர்ஸ் பண்ணேன்னா 5G ஃபோர்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. இதில் இன்னொன்று என்னென்னா 2G ஒன்லி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தேங்க. அது ஒரு சில ஏரியாவில் எடுபட மாட்டேங்குது. சபா இவ்வளோத்தையும் டெஸ்ட் பண்ணி வெறுத்து போய் தான் நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டே போட்டேன். யோ, உன் பிக்சலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓஎஸ் லெவலில் டிவைஸை கையில் பிடிக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேன் நீ எல்லாமே. ஆனால் நல்லா சொதப்பி வச்சுருக்கீங்க என் மோடமுங்கிற ஒரு பேரில், வேலைக்கே ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 4G ஃபோர்ஸ் பண்ணேங்க. அது வரைக்கும் நான் 4G ஃபோர்ஸ் பண்ணல. 4G ஃபோர்ஸ் பண்ணாதப்போ நான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் நான் கீழக்கடையம் அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு LTE தான் வருதே, ஏர்டெல்லே LTE தான் வருது, 5G வரல. இங்கேருந்து நான் வேறு ஊர் பக்கம் போகும்போது தான் எனக்கு 5G வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் பார்த்தேன், சரி ஓகே இங்கே LTE தானே வருது, நான் இருக்க போகிறது இங்கே தான் பெரும்பாலும் மேக்ஸிமம் டைம் இங்கே இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் LTE ஃபோர்ஸ் பண்ணலாமேன்னு ஃபோர்ஸ் பண்ணேன். டிவைஸ் அப்படியே பக்காவாக மாறிடுச்சு. அதாவது 5G 4Gன்னு ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கும்போது இருந்த மாதிரி அதோட பிஹேவியர் இல்லவே இல்லை. 4G ஒன்லின்னு ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்பரேச்சர் அப்படியே சட்டிலோட கீழே வந்து நார்மலாக நான் சென்னையில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இதில் சோகம் என்னென்னா, இப்போ அன்லிமிட்டெட் 5G போட்டிருக்க சில நண்பர்கள், அன்லிமிட்டெட் 5G அப்படிங்கிறதே ஆக மொத்தம் நிறைய உருட்டுகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் வந்து இது செட்டே ஆகாது. இதுவே வோடாஃபோன் யூசர்ஸ், உங்களுக்கு தான் சொல்லணும், வோடாஃபோன் யூஸராக நீங்கள், வோடாஃபோன் யூஸர்னால் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வோடாஃபோன் யூசர்ஸ்க்கு அன்லிமிட்டெட் 4G பிளான் இருக்குது. அண்ட் ஏர்டெலுக்கும் இப்போ அன்லிமிட்டெட் 4G பிளான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அன்லிமிட்டெட் 4Gங்கிறதே போதுமோ அப்படின்னு தோணுதுங்க. எந்த ஆஸ்பெக்ட்லனா, ஒரு பிக்சல் யூஸரை மட்டும் நான் சொல்லலை, ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட்லேயும் என்னால் ரொம்பவே ரிலையபிளாக நெட்வொர்க் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல 4G பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட் வந்துச்சு. பட் நான் 4G ஃபோர்ஸ் பண்ணது தான் தாமதம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோடய பிக்சல் 10 ப்ரோ அல்ட்டியாக இருக்குது. பிக்சல் 10 யூஸ் பண்ணாலும் அல்ட்டியாக இருக்குது. ஸோ அதில் வந்து 4G அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறமே பட்டையை கிளப்புது. ஸோ அப்போ இதுதான் வந்து இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ 5Gன்னு வச்சா தானே இருக்கிறதுலே பெஸ்ட்டு நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் கிராமத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் வந்து 4G அப்படிங்கிறத நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்காவாக இருக்குது. 2Gயை ஃபோர்ஸ் பண்ணி வெறும் கால்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அது கூட வேலைக்கு ஆகலைங்க. சீரியஸாக 4Gயை ஃபோர்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு ரிலையபிளான டே டு டே டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி டிவைஸோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சுச்சுவேஷன் தான் செட் ஆச்சு. ஓகே. ஸோ இதை பற்றி நான் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டேன்னு சொன்னேன்ல, அங்கே ஒரு சில நண்பர்கள் அவங்களோட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ பார்ப்போம். ஃபோனை ஒரு மாமரத்தில் நிறுத்தி வச்சுருக்கேங்க. இப்படி தான் நிறுத்தியிருக்கேன். டேஞ்சரஸ் தான், ஆனால் கீழே விழுந்தால் எதுவும் ஆகாதுங்க. ஸோ இப்படி தான் ஃபோனை நிறுத்தி வச்சுருக்கேன். நல்லா காத்தடிச்சா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். விழுந்தாலும் இங்கே தான் விழும். ஸோ டேமேஜ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. ப்ளஸ் நானும் பிடிச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. இப்போ இந்த ட்வீட்டை பார்ப்போம். ஓகேங்க. ஸோ இந்த நெட்வொர்க்குனால் ஏற்பட்ட பிரச்சனை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. திரும்ப சார்ஜ் போடுறேன், சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன். வெறுப்பாகி போச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 50% கீழே நான் அவ்வளோ ஈஸியாக வந்து சார்ஜ் விட மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் அதிகமாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறனால தான். ப்ளஸ் இந்த மாதிரி அழகான ஒரு ஊருக்கு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு பேட்டரி 50% கீழே வச்சுக்கிறதுக்கு மனசு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் செகண்ட் டேவும் எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. ஆனால் போக 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 என்னாச்சுன்னா, எப்போ இந்த அதை எல்டியை ஃபோர்ஸ் பண்ணனோ, ஃபோர்ஸ் பண்ணதுமே செகண்ட் டேயோட ஆஃப்டர்நூன்லேருந்து எனக்கு ஃபீல் பெட்டராக இருந்தது. என்னடா இது டிவைஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு வேளை ரைட்டு இங்கே வெயில் ரொம்ப கொளுத்துது, வெயில் இல்லாதனால இப்போ நார்மலாகிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா திரும்ப அப்சர்வ் பண்ணுறேன், டே டைம்லேயும் சூப்பராக இருந்தது. டே டைமில் நல்லா மதியம் 12 மணி 1 மணிக்கு நான் ஃபோனை யூஸ் பண்ணும்போதும் எனக்கு ஃபோன் வந்து செம சூப்பர் ஸ்டேபிளாக இருந்தது. எந்த விதமான டெம்பரேச்சர் ரைஸும் அன்யூஷுவலாலாம் இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா 4G 5G அப்படிங்கிறது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அதுவும் கிராமத்தில் சப்போஸ் மக்கள் யாராவது இருக்காங்க, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ரைட்டு, இந்த பிக்சல் வித் எக்ஸினஸ் மோடம் சத்திய சோதனை. சென்னையில் ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். இப்போ நேட்டிவ் தென்காசியில் கீப் ஸ்விட்சிங் பிட்வீன் 4G 5G தேர் பை தெர்மல் இஷ்யூ கேன் பி ஃபெல்ட்டு, டிவைஸ் டர்ன்ஸ் வார்ம். நான் 4G ஃபோர்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் பெட்டர் ஆகிடுச்சு. இதில் வேறு ஐம் யூஸிங் ஏர்டெல், இதுவே ஜியோவாக இருந்தா அப்படின்னு போட்டிருந்தேன். கூகுள் ஐயா இந்த குவால்காம் மோடம்க்கோ இல்லாட்டி ஆப்பிள் கிட்ட பிச்சை வாங்கியாவது அந்த C1X மோடம் வாங்கி யூஸ் பண்ணி தொலை அப்படின்றத தான் வந்து டீசெண்டாக போட்டிருந்தேன். இதில் என்னென்னா கூகுளோட ஓன் ஹார்ட்வேர் இந்த ஸ்டஃப்லாம் வந்து ஓகே தான். அதாவது இப்போ NPU இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா பண்ணுறீங்க. எனக்கு CPU GPUவில் ரேஸ்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு கேமிங் ஃப்ரீக் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு கேஷுவல் யூஸர், எனக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்போ எனக்கு வந்து கூகுள் பிக்சல் ஃபோன் ஒரு பிரச்சனையாகவே இருந்ததில்லை. ஆனால் இந்த மோடம் பிரச்சனை, ஸோ அதான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு. அப்போ இந்த மோடம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் சரி இந்த VIயும் BSNLும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. ஏன்னா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் BSNL யூசர்ஸ் வந்து இப்போ ஊரில் இப்போ எங்கள் அப்பாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் BSNL சிம் எடுத்து பார்க்குறேன், அசால்ட்டாக LTE கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. 4 பார் சிக்னல் பார் 4 இல்லாட்டி 5 உங்களோட தீமில் எப்படி இருக்கோ ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த ரிலையபிலிட்டி வந்து எனக்கு ஏர்டெல்லில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கங்க, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஏன் LTE ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்குது. இதே நான் 5Gன்னு வச்சேன்னா இப்போ 2 புள்ளி இல்லாட்டி 1 புள்ளிக்கு போகுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்றா ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் என்னாச்சுன்னா சஞ்சு சௌத்ரின்னு ஒரு நண்பர், அவர் வந்து இதை வந்து ஒரு சில ஃபேன் பாய்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் அதுக்கு தான் போட்டிருந்தேன், ப்ரோ எனக்கே பிக்சல் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, பிக்சல் ஃபோன் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எல்லாருமே கொஞ்சம் அதை பற்றி தெளிவாக பேசினா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்ளம். இப்போ பிக்சலோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதில் வந்து என்னதான் ஓஎஸில் வந்து மற்றவங்க அளவுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட, இப்போ கிராஜுவலாக Android 17 நிறைய விஷயங்கள் என்னால் பார்க்க முடியுது. நிறைய அப்ளிகேஷன்ஸை மல்டி டாஸ்கிங்காக நான் பபுளாக யூஸ் பண்ண முடியுது. அதை ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லி ஒன்று ஆசைப்பட்டு எத்தனை தடவை நான் ரெக்வஸ்ட் வச்சிருப்பேன், அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ கொண்டு வந்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம். பட் இப்போ நான் ஆப்பை ஃப்ளோட்டிங்லேயே வச்சுக்க முடியுது, அதுவும் வேறு லெவலில் வச்சுக்க முடியுது. காம்படிஷனில் இருக்கிற எல்லா ஓஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படியே ரெக்கார்ட் என்டையர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் என்டையர் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்க, இதான் ஹோம் ஸ்க்ரீன். இந்த மெட்ரோ லிஸ்ட் ஆப் நல்லா இருக்குங்க. அடிக்கடி இதை பற்றி பேசுகிறேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க, ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அது வேறு. இது ட்விட்டரில் வந்துச்சு, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்லி, இப்போ கௌதம் ப்ரோலாம் பார்த்து சொல்லி, ஒவ்வொருத்தரும் பார்த்து சொன்னதை பேஸ் பண்ணி தான் நான் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த சோஷியல் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே என்னால் ஃப்ளோட் பண்ண முடியுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சோஷியல் ஆப்பு ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்களா ஜிமெயிலை வந்து ஃப்ளோட்டிங்கில் வைக்கிறேன். அதே சமயம் ட்விட்டர் ஃப்ளோட்டிங்கில் வைக்கிறேன். நான் ஆல்ரெடி எங்கே பார்த்துட்டு இருந்தேன்னு வந்துட்டு இருக்கா, அப்படியே இந்த ஆப்புக்கு ஃப்ளோட் ஆப்ஷன் இருக்கா, இல்லை. பட் மெசேஜிங் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ளோட் இருக்கும். ஃப்ளோட்டிங்கில் வைக்கிறேன். ஸோ இப்போ எத்தனை ஆப் பாருங்களேன், காம்படிஷனில் இருக்கிற எல்லாராலையும் 2 ஆப் தர முடியும். பட் இங்கே நான் 5 ஆப் வச்சுருக்கேன். அதை தவிர நான் என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் போகிறேன்னு வைப்போம். ஸோ யூடியூப்பை கூட நம்மளால் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ண முடியறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. பார்த்தீங்களா, யூடியூப் ஆப் கூட உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை தாண்டி ஒரு சில ஆப், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபோட்டோஸ் ஆப் இருக்குது. ஃபோட்டோஸ் ஆப் நான் என்ன பண்ணுறேன்னா, டேப் பண்ணுறேன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், அதை அப்படியே மெட்ரோ இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்பை நான் ஸ்ப்ளிட்டில் யூஸ் பண்ணும்போது மற்ற ஆப்ஸை ஃப்ளோட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ காம்படிஷனில் எனக்கு தெரிஞ்சு 2 ஆப்பை ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஆப்பை ஃப்ளோட் பண்ணலாம். பட் இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுது. சரி ஓகே, கம்மிங் டு திஸ் ட்விட்டர் ட்வீட்டு, நான் அதுக்கு போகிறேன். அதுக்கு போனதுமே இங்கேருந்து அது வெளில போயிருக்கும். எஸ், ஸோ டேரெக்டாக ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். I am also using Airtel bro. When I am in Chennai, the 5G stays consistent. My native is Karur. I am only getting proper 5G when I am only in the heart of the city. Network keeps switching between 4G and 5G when I started to left the city. Still no 5G coverages in village.
ஸோ இதை தான் நானும் பார்க்குறேன். அப்போ 5G கவரேஜுங்கிறது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. நிறைய இடத்துல சரியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து 10 சீரீஸ்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 10 சீரீஸ்லாம் இல்லை ப்ரோ. பிக்சல்லையே பொதுவாக வந்து அந்த ஹீட் இஷ்யூன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போயே நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னே 6A 7A டைம்ஸ்லேயே கொஞ்சம் இந்த கோலாரை எப்படா ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பவர் சேவர் மோட் போட்டதும் சரியாயிடும். அது என்னடான்னு பார்த்தா பவர் சேவர் மோட் போட்டதுமே அது 4Gக்கு ஃபோர்ஸ் பண்ணிவிடும். இதை நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்காமல் பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாத்தையுமே அதை லிமிட் பண்ணுறனால தான் ஃபோன் வந்து நார்மலாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் இந்த நெட்வொர்க் தான் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி விடுது கூகுளோட பிக்சல் லைனப்பில். ஸோ நெட்வொர்க் தான் கல்பிரிட் இப்போதைக்கு. ஸோ அடுத்து நவ் யூஆர் டாக்கிங் லைக் டாக்டரா ப்ராப்ளம் நோயிங் அபவுட் டெக்னாலஜி வி காமன் பீப்புள் வில் ஹாவ் நோ ப்ராப்ளம் யூஸிங் இஸ் நாட் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கிட்டத்தட்ட அதாவது ஒன்றும் இல்லைங்க, டாக்டர் அப்படி தானே. இப்போது ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணால் இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரியான ஒரு சில சொல்யூஷன்ஸோடு நீங்கள் அது முறிவு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை ஒப்பேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, அப்புறம் iQOO 15R வாங்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. பட் நிறைய பேர் OnePlus 15R பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஓபியோட டிசைன் பிடிக்கலை. iQOO காம்பேக்டாக வேறு இருக்குது ப்ரோ. ஆல்ரெடி iQOO யூஸராக இருந்தாலும் நான் எப்போயுமே சொல்கிறது இதுதான். இந்த வீடியோக்குள்ளார இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துருச்சா, சரி ஓகே. ஆல்ரெடி iQOO யூஸர் நான் இப்போ iQOOலேயே வந்து 15R போகலான்னு இருக்கேன். தாராளமாக போகலாம், எதுக்கு யோசிக்கணும்? பழகிருச்சு, ஃபன்டச் OS பழகிருச்சு. இப்போ ஃபன்டச் OS மேலே தான் நம்ம சட்டையை போட்டு விட்ருக்கோம், ஆரிஜின் OS. அப்புறம் என்ன பிரச்சனை? உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான யூசர்ஸ் எல்லாமே இதுக்கு போகிறதே பெட்டர் தான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் ரெங்கநாதன் ப்ரோ. என்னென்னா இந்த மாதிரி அப்பா இதனால தான் நான் பிக்சலை விட்டு தூரம் இருக்கேன் அப்படின்ட்டாரு. அது என்னத்த சொல்லன்னு தெரியலங்க. அதேமாதிரி இந்த ட்விட்டர் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதையும் என்னால் உருப்படியாக யூஸ் பண்ண முடியலங்க. ஆண்ட்ராய்டோட ட்விட்டர் ஆப் வந்து iOS ஆப் மாதிரி இல்லை. ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அது போகிறதுக்கு மணிக்கணக்காக டைம் எடுத்துக்குது. நெட்வொர்க் தான் பிரச்சனைன்னு கேட்டால் அப்படியும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஆண்ட்ராய்டில் ட்வீட் போடுறதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா iOSல அதே ட்வீட்டு 1லேருந்து 2 செகண்டில் போயிடுது. போஸ்ட்டுன்னு கொடுத்தா போயிடுது. பெரிய மீடியா ஃபைல் இருக்குது அப்படின்னா தான் 2 பேருமே டைம் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா iOSல வந்து ஓரளவுக்கு அது பப்ளிஷ் ஆகிடுது, அது போஸ்ட் ஆகிடுது. ஆண்ட்ராய்டில் போகிற மாதிரியே இருக்கும். சென்டிங் நவ், சென்ட் நவ், ஃபோர்ஸ் நவ், இந்த மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர போய் தொலைய மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறேன் ஓஎஸ் லெவலில், அதாவது ஓஎஸோட ஆப் லெவலில். பிக்சல் 10 கேட்டிருந்தாரு, 10A and 10 Pro. ஐ எம் யூஸிங் BSNL ஃபார் த பாஸ்ட் 5 years. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3G 4G பெஸ்ட்டு ஃபார் தமிழ்நாடு. அவன்கிட்ட இருக்கிற காசுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம் மோடம்லாம். வெளிலேருந்து நல்ல மோடம் வாங்கலாம். இன்னும் இத்து போன மோடம் வச்சு உசுர வாங்குறாங்கிறது நியாயமான பேச்சு. கீழக்கடையம் அது நான் போட்டிருந்தேன். ஐ எம் ஆல்சோ யூஸிங் 4G பை டிஃபால்ட்டு. சென்னையில் இருக்கும்போதே இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்மா. எனேபிளிங் அட்வான்ஸ் செக்யூரிட்டி. இட் வில் டிசேபிள் அன்செக்யூர் 2G நெட்வொர்க் அண்ட் யுவர் கால் ஒன்ட் ரீச் யூ. ஓகே, டுக் மீ மந்த்ஸ் டு ஃபிகர் திஸ் அவுட். ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் டவுன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, இஃப் ஐ ஃபோர்ஸ் 4G ஆல் த டைம் வில் த Pixel 9a 10a வில் ஹாவ் பெட்டர் ரிசப்ஷன் அண்ட் ஓன் ட்ராப் கால்ஸ். ஐ நீட் அ ஒர்க் ஃபோனு ஃபார் அ ஹை பீப்புள் டென்சிட்டி ஏரியா. கண்டிப்பாக ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து 4Gக்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ரிலையபிளாக இருக்கும். நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், பக்காவாக இருக்குது, ரொம்பவே ரிலையபிளாக இருக்குது. இப்போ கூட அவுட்டோரில் நல்லா வெயில் போட்டு பொலன்னு பொழக்குதுங்க. நேராக சூரிய வெளிச்சம் இந்த ஃபோன் மேலே விழுதுங்க. அதனால் ஃபோனோட பிரைட்னஸ் வந்து பீக்கில் இருக்குங்க. இவ்வளோ நேரமாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கடந்த 7 நிமிஷமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது 97% வந்து இப்போ 96% வந்துருக்கு. இதுவே எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா பிக்சலில் இப்படி ஒரு பேட்டரி லைஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ பாருங்களேன், எனக்கும் போக என்ன தோணுதுன்னா, நான் போஸ்ட் பெய்டு தான் யூஸ் பண்ணுறேன்னா பேசாமல் அவ்வளோ, அதாவது 300 GB எனக்கு பேக்கப் மாதிரி இருக்குது மந்த்லி. ஸோ அப்போ அந்த 300 GB நான் யூஸ் பண்ண போகிறேன்னா சத்தியமாக வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நானும் பேசாமல் ஏன் LTE ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுதுங்க. அப்போ 5G அவன் கிடக்குறான். அப்படி தான் இருக்குது 5G. எப்போயாவது 5G மாஸ் தான் எனக்கு. நான் அதுக்காக 5G வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பட் 4G ரொம்ப ரிலேபிளாக இருக்குது, பேட்ரி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா நான் 4G போகிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ரைட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க, வித்தியாசத்தை உணர்ந்துருந்தீங்க, அது எந்த ஃபோனில், இது பிக்சலில் மட்டும் இல்லை, வேறு சில ஃபோன்ஸ்லையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4G ஃபோர்ஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எங்கள் அப்பா தொடர்ந்து என் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ நீங்கள் எதுவும் பண்ண மாட்டிங்களா ப்ரோனா? நான் பெரும்பாலும் ஃபோன் தாங்க நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கேன்னா ரீல்ஸு, ஷார்ட்ஸு அதை பற்றி நான் பேசலை. ஃபோனை சார்ந்த விஷயங்கள், நம்ம கம்யூனிட்டி, இந்த மாதிரி தான் எனக்கு வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும்போது ஹெல்ப்லாம் பண்ணுவேன். இப்போ
இப்போ எங்கள் அப்பாவோ என் பையனோ என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னும் போது தாராளமாக இதை சார்ந்த ஹெல்ப் எல்லாமே பண்ணுவேன். குழி நோண்டி கொடுக்கணுமா, இல்லாட்டி வந்து கிழங்கு எடுக்கணுமா, ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஆனால் நான் இதை மெயின்டைன் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அந்தளவுக்கு நான் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்கிறத எதார்த்தம். பெரும்பாலும் நம்ம கம்யூனிட்டி இது மாதிரியான விஷயங்கள் தான் பார்ப்பேன். ஸோ இது வந்து ஒரு பெண் பனை, நல்லா தண்ணிலாம் பாய்ச்சி நல்லா முரட்டுத்தனமாக வளர்ந்துருக்கு. தொட்டு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. வேறு லெவல் தெரியுமா, சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஒரு டியூரபுளான ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுமா அது, பா. அதே மாதிரி அந்த இடத்துல ஆண் பனை மரமும் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலை விடும்போது தான் கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு நொங்குக்கான பாலை வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி காட்டலாம். தெரியுதா? ஊரில் பதனிலாம் அசால்ட்டாக இறக்குவாங்கங்க. பதனியே ஒரு பெரிய சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷிங்காக. எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு சென்னை மாதிரியான ஊர்லேயும் பதனி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன குவாலிட்டி ஐ எம் நாட் ஷுர், அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல ஆண் பனை இருக்குது. இந்த ஒரு காப்பில் நடுவில் இந்த மரம் தான். பா, இங்கே ஒரு ஸ்பைடர் பார்த்தேங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருந்தது. கிராப் ஸ்பைடர் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தா கிராப் ஸ்பைடர் மாதிரி இல்லை. நிறைய நீங்கள் பூச்சிலாம் பார்க்கலாம் இங்கே. எங்கே ஆளை காணோம். உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நீங்களும் கார்டன் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சிவபரணி. பார்க்கலாம். பாய்.